காலையில அவசரத்துக்கு இட்லி தோசை மாவு இல்லைன்னா யோசிக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இது அவ்வளவு டேஸ்டா இருக்கும், செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி சேர்த்து அதை களைஞ்சிட்டு கம்ப்ளீட்டா தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சுடு தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் ஆனதும் ஒரு மிக்சியில ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, 7ல இருந்து 8 மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 கப் அளவுக்கு தேங்காய். இதை போட்டு முதல்ல தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்க தேங்காய் உடைச்ச தண்ணி சேர்த்திருக்கேன். இது கூடவே இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பு மாத்திரம் சேர்த்து இது கூட 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை பொடியும் தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்ல மையா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. மிக்சியில ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு பொடியா நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்த அளவுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப கல்ல நல்லா காய வச்சு கரண்டியில மாவு எடுத்து விட்டு கொஞ்சம் திக்கான அடையா நீங்க செஞ்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு தின்னா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நீங்க தோசை மாதிரி சுடலாம். நடுவுல ஒரு சின்ன குழி மாதிரி செஞ்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த அடையை சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஹை ஃப்ளேம்ல இருந்து லோ ஃப்ளேமுக்கு மாத்தி நல்ல முறுமுறுன்னு ஆகுற வரைக்கும் இதை வேக விட்டு திருப்பி போட்டு நல்ல முறுமுறுன்னு ஆனதும் எடுத்தீங்கன்னா அருமையான கேழ்வரகு அடை தயார். எனக்கு முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காததுனால நான் முருங்கைக்கீரை பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னா 1 கப் அளவுக்கு நல்ல இலசான இலையா எடுத்து வாஷ் பண்ணிட்டு வெங்காயம் சேர்க்கிறப்ப அதையும் சேர்த்து நீங்க வந்து இந்த மாதிரி அடை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். டயபெட்டிக் பீப்புளுக்கு, டயட்ல இருக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஏத்த ரெசிபி இது. இந்த அடை சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு பசிக்காது, ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசி தாங்கும். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ஹெச்பி கம்மியா இருக்கிறதுனால முடி கொட்டுறது, ரொம்ப டயர்ட் ஆகுறது, பால்பிட்டேஷன் இருக்கிறவங்க இந்த மாதிரி அடைய வாரத்துல 2 நாள் செஞ்சு வெல்லத்தோட சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களோட ஹெச்பி ரொம்ப சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இதை உங்களுக்கு அன்பா செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.